நகைக்கடைகளுக்கு ஹிஜாப் அணிந்து செல்வதற்கு தடை. 13 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த 19 வயதுடைய இளைஞர் கைது. மர்மமான முறையில் உயிரிழந்த சிறுவனின் சடலம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா அறிவிப்பு. நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மேலும் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் பரவலான மழை வீழ்ச்சி எதிர்வரும் 15ஆம் தேதி வரை நீடிக்கும் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இதேவேளை இரவில் வெப்பநிலையில் ஏற்படும் வீழ்ச்சியும் ஈரப்பதன் மாற்றமும் குளிரான காலநிலையை ஏற்படுத்துவதாகவும் இந்நிலைமை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேகாலை தெரணியகலவில் உள்ள நூரி தோட்டத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த சிறுவனின் சடலம் மரணத்திற்கான காரணம் உறுதிப்படுத்தப்படுவதற்காக நேற்று அவிசாவளை நீதவான் பிரமோத் ஜெயசேகர முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. நூரி தோட்டத்தைச் சேர்ந்த 14 வயதுடைய சந்திரகுமார் ரஞ்சித்குமார் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். சிறுவன் ஜனவரி 2ஆம் தேதி தனது தாய் மற்றும் தந்தையுடன் வீட்டில் இருந்தபோது மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார். நூரி போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் எழுந்த சந்தேகங்களின் அடிப்படையில் சிறுவனின் தாய் மற்றும் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுவனின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வருமாறு கோரி நூரி மக்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் கடந்த 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. புத்தளம் சிலாபம் பங்கதனிய பிரதேசத்தில் சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து கொலை மிரட்டல் விடுத்த அவரது காதலன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பங்கதனிய பிரதேசத்தில் வசிக்கும் 19 வயதுடைய காதலரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 13 வயதுடைய சிறுமி ஒருவர் தனது பணி இடத்தில் உள்ள சந்தேக நபருடன் நீண்ட காலமாக காதல் உறவில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி சந்தேக நபரான காதலன் சிறுமி தங்கியுள்ள வாடகை வீட்டிற்கு சென்று சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து இதனை வெளியில் யாரிடமாவது கூறினால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். பின்னர் சிறுமிக்கும் சந்தேக நபரான காதலருக்கும் இடையிலான உறவு முறிவடைந்துள்ளது. இதனை அடுத்து சிறுமி மற்றொரு இளைஞனுடன் காதல் உறவில் ஈடுபட்டிருந்த நிலையில் தனது வாடகை வீட்டில் வைத்து தனக்கு நேர்ந்த துயரத்தை அந்த இளைஞரிடம் கூறியுள்ளார். இதனை கேட்ட வாடகை வீட்டின் பெண் உரிமையாளர் இவ்விடயம் தொடர்பில் சிறுமியின் தாயாரிடம் தெரிவித்துள்ளார். சிறுமியின் தாய் இது தொடர்பில் பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து சிறுமியின் காதலரான 19 வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் பீகார் நகைக்கடைகளில் பெண்கள் முகத்தை மூடி வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று வாரணாசியிலும் ஹிஜாப் அணிந்து வர நகைக்கடைகள் தடை விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் ஹிஜாப் அணிந்து செல்லும் இஸ்லாமிய பெண்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழகத்தில் நகைக்கடைகளுக்கு ஹிஜாப் அணிந்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல் உண்மைக்கு புறம்பானவை என தமிழ்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹிஜாப் அணிந்து வருவோருக்கு நகை விற்பனை செய்ய மாட்டோம் என நகை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் நகை கடைகளுக்கு ஹிஜாப் அணிந்து வர தடை என சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல் உண்மைக்கு புறம்பானவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்கா வழங்கிய F-16 போர் விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. ரஷ்யா அமெரிக்கா இடையே இதுவரை வர்த்தக போர் மாத்திரம் நடைபெற்று வந்த நிலையில் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ள சம்பவம் உக்ரைனுக்கு ஆதரவளித்து வரும் மேற்கத்திய நாடுகளுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. ரஷ்யாவின் அதிநவீன S-300 வான்வழி பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி அமெரிக்காவின் இந்த போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்ய இராணுவம் அறிவித்துள்ளது. நேட்டோ மற்றும் டான்பாஸ் பகுதிகளை காரணம் காட்டி உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்ய இராணுவம் கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் போரை தொடங்கிய நிலையில் உக்ரைனுடனான ரஷ்யாவின் போரில் உக்ரைன் நாட்டில் இருந்து சுமார் 45 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் வெளியேறி அண்டை நாடுகளில் அகதிகளாக குடிபெயர்ந்து வருகின்றனர். இதனிடையே அமெரிக்காவின் உதவியுடன் உக்ரைன் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் F-16 போர் விமானங்களை பயன்படுத்தி வந்தது.
ஐரோப்பிய நாடுகள் மொத்தமாக 87 F-16 விமானங்களை வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் இதுவரை 44 விமானங்கள் மாத்திரமே உக்ரைனுக்கு கிடைக்கப்பெற்றது. இந்நிலையில் ரஷ்ய உக்ரைன் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்கா வழங்கிய F-16 போர் விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அறிவித்துள்ளது.